கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஆசிரியர் தம்பதியினர் வீட்டின் பூட்டை உடைத்து 75 சவரன் நகைகள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை பிடிக்க தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சகாதேவன் வழங்க கேட்கலாம். சகாதேவன், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஸ்ரீதர். போச்சம்பள்ளி அடுத்த பாளையகுளி கிராமத்தில் ஆசிரியர் தம்பதியின் வீட்டில் 75 பவுன் தங்க நகைகளும் 5 லட்சம் ரொக்கமும் மனுமர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாளையகுளி கிராமத்தில் சுப்பிரமணி என்பவர் மகன் ஆனந்தன் வேலம்பட்டி அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். இவரது மனைவி தெய்வானை 43 பாளையகுளி தொடக்கப்பள்ளி ஆசிரியராக பணிபுரிகிறார். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் ஆஷா, கிருஷ்ணபிரியா ஆகியோர் ஒசூரில் தங்கி மருத்துவ பயிர்ப்பு பயின்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று காலையில் மனைவி இருவரும் வழக்கம் போல பள்ளிக்கு சென்று மீண்டும் மாலை வீடு திரும்பி வீட்டின் போட்டு உடைக்கப்பட்டிருந்த நிலையில் தன் வீட்டிற்கு காவலில் வைத்திருந்த நாய் அசை விற்று இறந்து கிடப்பதையும் தம்பதியினர் அவசரமாக வீட்டுக்கு உள்ளாரே சென்று பார்த்தனர். அங்கு பீரோக்கள் உடைக்கப்பட்டு தன் சேமித்து வைத்திருந்த 75 பவுன் மேற்பட்ட தங்க நகைகள் மற்றும் 5 லட்சம் ரொக்கம் ஆகியவை திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் திருடு போன சம்பவம் குறித்து நாகரசம்பட்டி காவல் நிலையத்தில் தகவல் அளிக்கப்பட்டது. தகவலின் பேரில் நாகரசம்பட்டி காவல் ஆய்வாளர் சிவசங்கர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தி மேற்கொண்டு வந்தனர். மேலும் கிருஷ்ணகிரி டிஎஸ்பி சங்கவி மற்றும் பர்கூர் டிஎஸ்பி முத்துகிருஷ்ணன், பர்கூர் காவல் ஆய்வாளர் இளவரசர் ஆகியோர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மோப்ப நாய்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை ஆய்வாளர்கள் வரவழைக்கப்பட்டு வீட்டில் உள்ள அனைத்து பகுதிகளும் விசாரித்து வருகின்றனர். இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலுக்கு நன்றி சகாதேவன்.